இஸ்லாம் சூர்யா இங்கே திராவிட பொங்கல் சமத்துவம் வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு முதலமைச்சர் சொல்லி ஒரு திராவிட பொங்கல்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ மோடி பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அமைச்சர் பியூஷ் கோயலும் வர்றாங்க. இது வெறும் பொங்கல் கொண்டாட்டம் தானா? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? முதல்ல கருணா அண்ணா சொன்ன மாதிரி கடைசியில் படிக்கிறவங்க தான் கடைசியில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தகவல்களை தெளிவுபடுத்துகிறது. அதாவது இன்றைய இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 7 மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பயணம். இவங்க போடுறது போல் மண்டல மாநாடுலாம் கிடையாது. சட்டமன்ற தொகுதி வாரியாக 175 தொகுதிகளை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு நயினா நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற ஒரு யாத்திரையை அக்டோபர் 12 மதுரையில் துவங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் இந்த பயணத்தை முடித்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே அமித்ஷா அவர்கள் ஆகஸ்ட் 22 மதுரையில் இவர்கள் சொன்ன அதே பாக முகவர்கள் கூட்டம், அதே போன்று ஆகஸ்ட் 22 திருநெல்வேலியில் ஒரு பாக முகவர்கள் கூட்டம், இப்போ வரக்கூடியது 3வது அமித்ஷா அவர்களுடைய கூட்டம் கடந்த 6 மாதங்களில். இவங்க தான் இப்போ நாங்கள் தயாரானதை பார்த்து பயந்துட்டு எதிர்க்கட்சி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, எதிர்க்கட்சி கூட்டணி இவ்வளோ பயணங்களை முடித்து விட்டாங்க, மக்களை சந்திட்டாங்க, எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் அதிகமாக வருதுன்றதை பயந்துட்டு நம்ம லேட்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்கோன்னு சொல்லி கடைசியாக ஃபீல்டுக்கு வந்திருக்கிறது திமுக தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் யாரும் வேலையை செய்ய தேவையில்லை. திமுக முதுகில் சவாரி செஞ்சால் எளிதாக வென்றுவிடலாம் அப்படின்ற நிலைமை இருக்கும்போது அவர்களுக்கு எங்களை போன்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இன்று வைகோ அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய யாத்திரை கூட மது ஒழிப்பிற்காக போதை ஒழிப்பிற்கான நடைப்பயணம் அப்படின்னு அறிவிச்சார். ஆனால் இன்று அதை பெயரை மாற்றிவிட்டார். அப்போது திமுக எவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்கும், மது ஒழிப்பு போதை ஒழிப்புனா அவங்க அடிவயிலே கை வைக்கிற மாதிரி ஆயிடுன்றதுனால அதை கூட வைகோ அவர்கள் கொஞ்சமும் அந்த அவருடைய கொள்கையில் விட்டு கொடுத்து திமுகவிற்கு அவர்கள் செய்வதெல்லாம் கேட்டு அந்த பயணத்தினுடைய நோக்கம்னு சொல்லும் போது அதில் போதை ஒழிப்பும் அந்த பெயர் மாற்றுவதற்கான காரணம் என்ன? அறிவிக்கும் போதே மது ஒழிப்பு போதை ஒழிப்பு பயணம் தான் அறிவிச்சாங்க. அது இப்படி பெயர் மாறியதற்கான காரணம் என்ன? அங்க திமுக கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தம், அவர்களுக்கு பயம். அப்போ வைகோ அவர்களே தமிழகத்தில் மதுவும் போதையும் தலைவிரித்து ஆடுகின்றது அப்படின்ற ஒத்துக்கொள்வாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த நரேட்டிவ் செட்டிங்கில் இவர்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பேரை மாற்றிட்டாங்க. அந்த நடைப்பயணம் எந்த அளவில் இருக்குது, இன்னைக்கு காங்கிரஸ் கூட பிரச்சனை, இது போன்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். மோடி பொங்கல் அப்படின்றது கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 2015 மோடி பொங்கல்னு ஆரம்பித்தோம். அந்த மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிறார். இதற்கு முன்பு போன வருடம் டெல்லியில் முருகன் மத்திய அமைச்சர் அவர்களுடைய வீட்டில் இதே பொங்கல் நிகழ்வில் அவர் கலந்துக்கிட்டார். இது போன்று இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக மக்களிடம் வாக்கு வாங்குவதற்காக இது செய்கிறார்கள். நாங்கள் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பேணி காப்பதற்காக பொங்கல் நிகழ்ச்சி வருடம் செய்கிறோம். இப்போ இது செய்வதனால எங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா, ஓட்டு போடுவாங்களா, நாளைக்கு பெரும்பான்மை கட்சியாக வந்துடுமா, அது இரண்டாவது. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பேணி காப்பது, அதுவும் குறிப்பாக இவர்கள் திராவிட பொங்கல் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த பொங்கல் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அப்போ அதில் தேர்தல் கணக்கு இருக்குன்னு அப்போ பிரதமர் போயிருந்தாரு. இப்போ உள்துறை அமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. அது தமிழ்நாடு அப்படிங்கிற கலாச்சாரத்தை பாஜக அதிகமாக நேசிக்கிறது, கொண்டாடுகிறதுனா அதுல தேர்தல் காரணங்கள் இல்லாம நிச்சயமா இருக்கு. இல்லைன்னு நான் சொல்றேன். தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அந்த மாநிலங்களுக்கு இன்னும் அதிகம் கவனம் கொடுப்பதுன்றது அனைத்து கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இவர்கள் திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலையே நேச்சர் ஆஃப் பொங்கலையே மாற்றி அதில் நாங்கள் செக்யூலரிசத்தை கொண்டு வரோன்னு அதனுடைய அழகியிலே கெடுக்கக்கூடிய தருவாயில் உண்மையான பொங்கல், அந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படியும் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்து மத வழக்கங்கள் படியும் எப்படி பொங்கல் கொண்டாடப்படுகின்றதோ அதை மீட்டெடுத்து நாங்கள் 11 வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இவர்கள் பொங்கல் நீங்கள் போன வருஷமே பார்த்துருப்பீங்க. ஒரு செட்டப் ஸ்டூடியோ மாதிரி பாட்டு, அதில் தீயே எரியாது. அதில் முதல்வரும் அவர்களுடைய துணைவியாரும் அந்த பொங்கல் செய்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியே வரும். அது உண்மையான பொங்கல் இல்லை. நாங்கள் செய்ய போகிறது 2000 பெண்கள் பொங்கல் பொங்க வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு உண்மையான பொங்கல். அது தமிழக கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வு. தேர்தல் வருதோ வரலையோ ஒவ்வொரு வருடமும் கடந்த 5 வருடங்களாக நான் இருக்கக்கூடிய வேலுச்சேரியிலையோ தென் சென்னையிலையோ இல்லை பிற மாவட்டங்களிலோ பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருவரும் 3-4 நிகழ்ச்சிகளுக்கு தமிழகம் முழுக்க செல்வோம். அப்போ இந்த அனைத்து பொங்கலும் மோடி பொங்கல்ன்ற ஒரு பெயர்ல நாங்க கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. நீங்க சொல்ற உண்மையான பொங்கல்னா நம்ம பொங்கல் தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடணும். 5ஆம் தேதியே கொண்டாடினா அது உண்மையான பொங்கல் ஆயிடுமா?
அதான் சொல்கிறேன். இப்போ இவர்கள் கொண்டாடுவது முன்னாடி பின்னாடி தான், அதில் பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது வந்து ஒரு பொங்கலை வந்து கொண்டாடுவதாக பறைச்சாற்றுவது. அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கொண்டாடுற, ஆனால் பொங்கல் அன்னைக்கு எங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். எங்கள் சென்னையில் வச்சிருக்கிறோம், எல்லா ஊர்லேயும் வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அனைவரும் வந்து பார்த்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த தேர்தல் களம்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அதிமுக பாஜக தான் முன்னணியில் இருக்கு. ஏனென்றால் இவ்வளோ தொகுதிகளை முடிச்சு இவ்வளோ சுற்றுப்பயணங்களை முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க மண்டல மாநாடுனே வராங்க. இனிமேல் சுற்றுப்பயணம் போகணும். அது அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே போயிடும்னு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட்டத்திற்கு வரல. பாவம், அவங்களுக்கு அந்த கூட்டணி பிரச்சனையை தீர்ப்பதற்கே டைம் சரியா இருக்கும். எப்போ களத்துக்கு வருவாங்கன்னு தெரியல. நிச்சயமாக கருணா சொல்றாரு, மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்டம் தோறும் போய் மக்களை பார்க்கறதே அப்படியான ஒரு பயணம் தான். அது அரசு பயணமா இல்ல அரசியல் பயணமா இல்ல வாக்கு வாங்குவதற்கான பயணமா? முதலமைச்சர் இருக்கும்போது அவருடைய கடமை செய்கிறார், சுற்றுப்பயணம் போறார், ஆய்வு மேற்கொள்றார், அது எல்லாமே பண்றார். பட் அது வந்து தேர்தலுக்கு தயாராகுது. அப்ப நீங்க தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த சுற்றுப்பயணம் போறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. அது முதலமைச்சராக அவர் கடமையை செய்கிறார். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த பயணங்கள் தேர்தலை நோக்கிய பயணமா அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து மக்கள் பணி செய்வதற்கான எண்ணம் இல்லை. தேர்தல் தான் 24 மணி நேரம் என்னன்னு அர்த்தம். அது அரசு பயணங்கள். அந்த சமயத்தில் இது போன்ற மாநாடுகளோ இல்லை கட்சி கூட்டங்களோ அந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல. கட்சிக்காக தேர்தலுக்காக இவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியது இப்போதான் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இந்த இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நடந்தது. இப்போ கனிமொழி அவர்களுடைய மாநாடு கொங்கு பகுதியில் நடந்தது. இப்போ தஞ்சாவூரில் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மூன்றுமே இதற்கு அடுத்தது வரக்கூடியதுமே எங்கள் எதிர்க்கட்சியினுடைய கூட்டங்களை பார்த்து பயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. நான் அருணனுடைய கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். மோடி பொங்கல்னு பெயர் வச்சுட்டு அதை மோடி வீட்டில் செய்ய மாட்டாங்களாம். மோடி பொங்கல் பெயர் வந்து மோடி பொங்கல். ஆனால் அந்த பொங்கலை மோடி அவர்களுடைய வீட்டில் செய்யறதில்லை. ஆனால் திராவிட பொங்கல் என்று பெயர் வைத்து திராவிட நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் சமத்துவ பொங்கல் வைக்கும்போது அதை நீங்கள் வந்து ஒரு செட்டப்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அபத்தத்தை வந்து சூர்யா அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். பேசுவோம். திரு அருணன், இங்கே திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு. எதிர்க்கட்சிகள் பரப்புரை பயணத்தை தொடங்கிட்டாங்க, நடைப்பயணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தீவிரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற அந்த பதட்டத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. முதலமைச்சர் சொல்லக்கூடியதோ அங்கே நடக்கக்கூடிய இளைஞரணி மகளிரணி மாநாடோ இன்றைக்கு வைகோ அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடைப்பயணமோ இது எல்லாமே அந்த பதட்டத்தின் அடிப்படையிலானதுங்கிறாரு சூர்யா. என்ன பதற்றம் இந்த கூட்டணியில என்ன பெரிய குழப்பம்? இப்ப கூட இவங்க செஞ்ச அந்த கொடுமை இருக்கு பாருங்க. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம், அதுல முழு தொகையும் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு வந்தது. இது காங்கிரஸ் காலத்துல இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு நடந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை அதுல 40% மாநில அரசு தலையில சுமத்தி பெயரையும் எடுத்து மகாத்மா காந்தி மேல இவங்களுக்கு எவ்வளவு வன்மம் பாருங்க. பெயரையும் எடுத்து அந்த ஒரு கொடுமையை பண்ணி வச்சிருக்காங்க. அது கண் துடைப்புக்காக 125 நாள் அப்படின்னு. நீங்க பணம் கொடுக்கற பணத்தை வெட்டி போட்டு நாளை கூட்டினா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வித்த. ஏன்னா நாளை கூட்டினா மாநில அரசு தானே, நாளைக்கு மாநில அரசு தலையில போட்டுருவோம்.